ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹோம்மேட் கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கேக் வேணும்னு லீவில் எல்லோரும் பசங்க ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. காலையிலேயே இந்த அடிக்கிற வெயிலுக்கு இறங்கி போயிலாம் நம்மளால் கேக் வாங்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இன்றைக்கி எப்படி கேக் செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பேக்கிங் சோடா, நான் வந்து வீக்ஃபீல்டு கம்பெனி யூஸ் பண்ணுறேன். அண்ட் பேக்கிங் பவுடர். அண்ட் தென் நாங்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறதுனால நாங்கள் வீட்டில் வச்சுருந்த ஆஷீர்வாத் கோதுமை மாவே யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ். வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா ஒரு 1/2 கப் மில்க்கு, கர்டு, புளிக்காத கர்டு இது. அண்ட் தென் ஒரு 1/4 கப்பு கீ வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறதுனால கீ போடுறோம். ஆயில் போட்டும் செய்யலாம். வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் டைகர் கம்பெனி யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் சும்மா மேலே டெக்கரேஷனுக்கு கேஷ்யூ நட்ஸ். அண்ட் தென் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பசங்க வந்து கப் கேக் மாதிரி கேட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்க ஒரு பேப்பர் கப்பில் தான் ஊற்றலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இல்லை உங்கள் இஷ்டம், நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். வீட்டில் இருக்க என்ன இருக்கோ உங்கள்கிட்ட வெசல்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கோதுமை போட்டு டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு மிக்ஸ் பண்ணலாம். என்னோடய டாட்டர் தான் செய்ய போகிறா. ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலான்னு எனக்கு கேக் அவங்க தான் செய்ய போகிறாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அளவுனா, நான் இன்றைக்கி வந்து பசங்களுக்குன்றதுனால 1 டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு போடுறேன்னு பாருங்கள். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன். இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போடணும். நாங்கள் வந்து இன்றைக்கி எக்லெஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் எக்லெஸ் கேக்குக்கு 1 டீஸ்பூன் போடணும். எக் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 2 எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. and then 1/2 teaspoon baking soda. and then salt வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டைம் நீங்கள் ஃபுல்லாக ஜலிச்சுக்கிறதுனாலும் ஜலிச்சிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக்கு மிக்ஸ் பண்ணும் போது லம்ஸ் இல்லாமல் வரும், ஈவனாக மிக்ஸ் ஆகும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் வீட் ஃப்ளாருக்கு நான் 1/2 கப் வந்து கர்ட் எடுத்துக்கிறேன். போடு. இது வந்து ஃபுல்லாக பசங்க தான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பசங்க தான் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் இதில் இப்போது நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் வீட் ஃப்ளாருக்கு வந்து நாங்கள் 3/4 சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக கரையணும் சர்க்கரை. இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கேக் மாதிரி வைத்து ஸ்மெல். நீங்கள் வீட்டில் கேக் செய்கிறதுக்கும் வெளியே வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு டைமே நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா, வெளியே வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் கண்டிப்பாக வந்து ஹைஜீன் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் போய் 1 டைம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க யூஸ் பண்ணுற வெசல்ஸாக இருக்கட்டும், அவங்க நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கீழே அந்த கேக் பேட்டர் ஊற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் பசங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே இல்லை. அண்ட் தென் ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க. இப்போ இந்த கேக்கு நான் செய்கிறது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 3 to 4 days வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அண்டு
அந்த 3 to 4 days நம்ம வீட்டில் செய்கிறது வந்து அவங்க வந்து ஒரு பேக் பண்ணி 6 months கெட்டு போகாமல் வைக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு டெய்லி பசங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுத்தா உடம்பு என்ன ஆகும்? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யுங்க. பசங்களுக்கும் இது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது. அடிக்கடிக்கு செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு பசங்க கேக் வேணும்னு சொல்கிற போது நீங்கள் செஞ்சுக்கலாம். அண்ட் தென் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஹெல்த்தி ஆப்ஷனாக. நாங்கள் இன்றைக்கி வீட்டில் நாட்டு சக்கரை இல்லை, அதனால் நாங்கள் வந்து சுகர் யூஸ் பண்ணிக்கிறோம். சுகர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு கரையிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நாங்கள் சீக்கிரமாக பசங்க வேணும்னு கேட்குறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், ஈஸியாக கொஞ்சம் மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் இப்போ மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. மிக்சியில் பிளெண்ட் பண்ணியாச்சு, நல்லா சக்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கீ ஆட் பண்ணுறேன். 1 to 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் கீ இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணணும். கோகோனட் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதோட ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. ஸோ கீ ஆர் ரிஃபைண்ட் ஆயில். இப்போது கீ போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் ஜலிச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 3 batches ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் பேட்ச் போடுறேன். இப்போ தேர்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும் பேட்டர். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது பேட்டர். இப்படி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் மில்க் எடுத்து வச்சுருந்தேன். 1/2 கப் கர்டு, 1/2 கப் மில்க்கு. ஸோ அந்த 1/2 கப் மில்க்கும் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். கரெக்டாக இருக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு. எல்லோரும் மெஷர்மெண்ட்ஸ் கப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் பசங்க இப்போது ஆனுவல் லீவில் இருப்பாங்க எல்லோரும் வீட்டில். ஸோ நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இப்போ தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற நம்ம கிளாஸை வச்சு எப்படி செய்யலான்றது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்ன 1 glass மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். தென் நான் சொன்ன அளவு பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் போடுங்க. நான் காமிச்ச ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் ஸ்பூன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் ஸ்பூன். டேபிள் ஸ்பூனுன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது கிடையாது. நான் அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்பூனோட அளவு. அந்த ஸ்பூன் அளவில் தான் நீங்கள் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் எடுத்துக்கணும். நிறைய வெண்ணிலா எசன்ஸும் போடாதீங்க, நான் போட்ட அளவே போடுங்க. 1 ஸ்பூன். நிறைய வெண்ணிலா எசன்ஸ் போட்டிங்கன்னா கேக் வந்து கசப்பாக இருக்கும். சுகரும் நிறைய ஸ்வீட்னஸ் வேணும்னு சொல்லி நிறைய போடாதீங்க. நிறைய போட்டிங்கன்னா கேக் வந்து ரேஸ் ஆகி வராது, உங்களுக்கு நடுவில் பள்ளமாயிடும். நிறைய சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அண்ட் தென் கிறிஸ்பியாகவும் ஆகிடும் கேக். ஸோ நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன அளவே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் சாக்லேட் கேக் வேணும்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன் நான் காமிச்சேன் இல்லையா டீஸ்பூன், அந்த டீஸ்பூனில் 1.5 இல்லைன்னா 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் கொக்கோ பவுடர். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓவர் மிக்ஸும் பண்ணிடாதீங்க, அந்த பபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும். ஸோ நார்மல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பண்ணுறது எக்லெஸ் கேக் தான். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு லம்ஸ் இல்லாமல். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுற டைமில் நான் வந்து அடுப்பில் வந்து குக்கர் வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணாமல் கண்டிப்பாக கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி வராது.
ஸோ ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணணும். குக்கரை வந்து அடுப்பில் வச்சு எதுவும் சால்ட்டு உப்பு எதுவுமே வேண்டாம், வெறுமே நல்ல திக் பாட்டமாக இருக்க குக்கரை வந்து நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் குக்கரோட லிட்டில் வந்து கேஸ்கெட் போடாமல் வெறுமனே போட்டு நல்லா மூடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். வாங்க அதை பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நல்லா பாட்டம் திக்காக இருக்க குக்கரில் நான் உள்ளே வந்து இந்த ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, குக்கரில் வரும் அந்த ரிங் போட்டுட்டு இதில் வந்து மேலே பிளேட் போட்டு நாங்கள் வந்து கேக் வைக்க போகிறோம். ஸோ இப்போது இது ப்ரீ ஹீட் பண்ணுறோம். மீடியமாக வச்சுக்கணும், ரொம்ப வந்து திக்காக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும் ஃப்ளேமை வச்சுட்டு. இப்போது நான் கேஸ் கட் இல்லாமல் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி லிட் இருக்கக்கூடாது, லிட் இல்லாமல் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஊற்று இந்த கப் இதில் எடுத்து ஊற்று. நீ 2 கப்பு ஊற்று, நீ ஒரு 2 கப்பு ஊற்று. இந்த 3 கப்பு 2 கப்பு ஃபர்ஸ்ட் நான் ஊற்றிக்கிறேன். 3/4 அளவு இப்போ நாங்கள் அதில் ஊற்றுறோம். ஊற்று. இப்போது இது மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு இது வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 3 to 4 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து நான் உங்களுக்கு என்ன விருப்பமோ போட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸு, நாங்கள் இன்றைக்கி வீட்டில் வந்து கேஷ்யூஸ் இருக்குது. ஸோ கேஷ்யூஸை வந்து நாங்கள் லைட்டாக பிரேக் பண்ணி போட்டுக்கிறோம். ஆர் நீங்கள் ஃபுல்லாகவும் வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா கப்ஸையும் நாங்கள் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போது அந்த கீழே போட்டிருந்தோம் இல்லையா ரிங் மாதிரி, அது மேலே நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இதில் தான் கப்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பசங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க கப்ஸை. இந்த மாதிரி பசங்களுக்கு லீவில் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் தென் நியூவாக ஒரு விஷயம் கற்றுப்பாங்க. அண்டு ஃபோன் டிவி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அண்டு அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் வீட்டில் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கேக் எப்படி வந்ததுன்னு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கப்ஸ் எல்லாம் குக்கரில் வச்சுட்டு கேக் வெந்ததும் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். இப்போ கேக் இந்த மாதிரி பவுலில் ஊற்றி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம குக்கரில் வைக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 40 மினிட்ஸை நல்லா பேக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது 40 மினிட்ஸை அப்படியே இருக்கட்டும். நடுப்புற 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். 30 மினிட்ஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அண்ட் தென் சிம்லேயும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக வைக்கலாம். கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் நல்லா எப்படி ரைஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா பேக் ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா பேக் ஆகிடுச்சு. நைஃப்பில் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது அதை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நல்லா பேக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ நான் அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் பேட்ச் வச்சுருக்கோம். கேக் சூப்பராக வந்திருக்கு. வாசனை எங்களுக்கு நல்லா வருது. உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். இப்போ இதை வந்து அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு எல்லாமே.
நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். லைட்டாக இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஆறாமல் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆகிடும். கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுதான் நல்லா இருக்காதுமா. இப்போ கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு பாருங்கள். அன்மோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக 4 கேக் நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணேன். அதை அன்மோல்ட் பண்ணும் போதே எல்லோரும் சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம வாசனையாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி காட்டுங்க. கட் பண்ணி காட்டுறேன். பசங்க கட் பண்ணி காட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே அந்த உள்ள நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. எக்லெஸ் கேக்குன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. பாருங்கள் எப்படி பிரேக் ஆகுது பாருங்கள். எப்படி அப்படியே பிரேக் ஆகுது பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக மைதா தான், சாரி ஹோல் வீட்டு தான், மைதாவே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. கேக் கேட்குற குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. உடனே காலி ஆகிடும். செம்ம ஹெல்த்தி, செம்ம டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாயாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.